ரைட். ஹெடிங் போடுங்க பிள்ளை. சீரான காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் ஏற்றம் பெற்ற துணிக்கையின் இயக்கம். சீரான ஹெடிங்கா ஹெடிங் போடுங்க. சீரான காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் ஏற்றம் பெற்ற துணிக்கையின் இயக்கம். ஏற்றம் பெற்ற துணிக்கையின் இயக்கம். சீரான காந்தப்புலம் ஒன்றுல இயங்குகின்ற ஏற்றம் பெற்ற துணிக்கை இயக்கத்தை நான் ஃபர்ஸ்டுக்கு பிளஸ் மட்டும் கருதுறேன். சரியா? நேரடியை மட்டும் கருதுனா ஒரு புலத்துக்குள்ள இஞ்சால புலம் இல்லாத பிரதேசம். ரைட்டா? இஞ்சால புலம் இல்லாத பிரதேசம். இங்க இருந்து ஒரு ஏற்றம் வருதுண்டா எந்த ஒரு விசையையும் உணர மாட்டார். நம்ம ஈர்ப்பு விசையை புறக்கணிப்போம். வளமையா என்ன ஏற்றத்தை நீ ஒப்பிட்டு புறக்கணிக்கலாம். ஏற்றம் வருது, உள்ளுக்கு நுழையுது, இதுக்குள்ள நுழையுது. பிளஸ் ஏற்றமா பிளஸ் ஏற்றம் ஒன்று உள்ளுக்கு நுழையுது. ரைட்? ஒரு ஏற்றம் நுழையுது. இதுதான் வேகத்தின் திசை. எரும மாடு JM10 எவன்டாவன் ஊப்போறாள் வெளியான பிறன் போய் ஒழுங்கான பேர்ல வாங்க ஆகும். பிள்ளைகள் தயவு செய்து எல்லாரும் உங்களோட பேரை மாத்துங்க. எல்லாரும் உங்களோட அந்த BH CH எல்லாம் போட்டீங்களா? எல்லாரும் பேரை மாத்து. உண்மையான பேர்ல வா. உண்மையான பேர்ல வராதாக வெளியான போனா ரிமூவ் பண்ண திருப்பி உள்ளுக்கு வரையலாம். நீங்க இன்றைக்கு இந்த லிங்க்ல வரையலாது. உரிய ஆள் எல்லாரும் உங்களோட பேர்ல வாங்க. அவங்க பேரை ரீநேம் பண்ணுங்க. பேர் எல்லாரும் பேர் ரீநேம் பண்ணுங்க. ரீநேம் பண்ணாத பேரை நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணா திரும்ப உள்ளுக்கு வரீங்க வரையலாம். ஒரு நேரேற்றம் வீவகத்தில் உள்ள வருது. சரியா? வார திசை வந்து உண்மையா நேர்கோட்ல போக வேண்டிய திசை. ஆனா புலம் உங்களுக்கு என்ன செய்யணும்? உள்நோக்கி தாக்குது. புலம் வந்து உள்நோக்கி தாக்குது. இப்ப ஒரு நேரேற்றம் அசைகின்ற திசையில நீங்க எப்படி கருதலாம்டா ஒரு மின்னோட்டம் செல்வது போல கருதலாம். மின்னோட்டம் செல்லத்தான் போகுது. அதான் ஒரு நேரேற்றம் அசைகின்ற திசை என்ன செய்யும்டா ஒரு மின்னோட்டம் செல்லும். சோ உங்களுக்கு புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் இயக்க திசையில மேல் நோக்கிய திசையில உள்ளுக்கு வந்த பிறகு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வருது. பிள்ளை என்ன ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி வருது. காந்த விசை மேல் நோக்கி வரப்போகுது. விளங்குதானே? உள்ளுக்கு புலம் வேகம் இந்த திசையில, சோ இயக்க திசை மிஞ்சாலம் வரப்போகுது. மேல் நோக்கிய திசையில ஒரு காந்த புலம் ஏற்கனவே கிடையாது. ஒரு வேகம் ஒன்று இருந்து யாரு மலர்? இந்த மலர்ல வெளியே போங்க. கிடையாக வேகம் வருது. சோ மேல் நோக்கிய திசையில விசை வரும்போது யோசிப்பாரு. ஒரு எரியத்தை ஒரு பொருள் நீங்க ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து ஒரு பொருளை நீங்க கிடையாக எறியீங்க. கிடையாக எறிஞ்சிங்க உண்மையை அந்த பொருள் கிடையாக போக மாட்டுது ஆரம்பத்துல இருந்து. என்ன காரணம்? இந்த பொருளுக்கு கிடையாக அந்த வேகம் மாற்றம் அடையாது. ஆனா நிலைக்குத்தாக ஒரு புதிய திசை எரிஞ்சி தாக்கத்தால் என்ன செய்ய மாட்டேன் அந்த பொருளை ஒரு பரவளைவாக மாற்ற தொடங்கும். சரியா? என் நிறை கீழே ஆகுது, வேகம் கிடையாது ஆகுது. இது ஒரு பரவளைவாக மாற்ற தொடங்கும். இதுல எரிய பாதையில. அதே மாதிரி ஆரம்பத்துல கிடையாக ஒரு வேகம் காணப்பட்டது. யாராவது பேர்ல இந்த ரிங் பண்ணுங்க.
உரிய பேர்ல இல்ல ரிமூவ் பண்ணுங்க. பேர் இல்ல பேர் இல்லாம இருந்தா மோரை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் சரியா பேர் இல்லாம ரிமூவ் பண்ணுங்க. ஏண்டா மைக் ஆன் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு என்ன எனக்கு வாயில வருது ஏசிக்கப்பட பாக்குறேன். நேற்று எப்படி இருந்தீங்க என்ன நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தயவு செய்து உங்களுக்கு கோமா கிடக்கு மனுஷனுக்கு விவாதனோட. என்ன செய்ய போதுன்னா இப்ப உங்களுக்கு மேல் நோக்கி ஒரு விசை தாக்குறதால இந்த பொருள் கிடையாக இயங்க வேண்டிய பொருள் மேல் நோக்கி ஒரு வளைவை கொடுக்கும். இந்த விசை யோசிச்சு பாரு. இப்ப கொஞ்சம் வளையுது பொருள் கொஞ்சம் வளையுது இந்த திசையா வளைஞ்சிச்சு மின்னோட திசை மாறுது. இப்ப இந்த திசை என்ன செய்யும் உங்களுக்கு இந்த திசையா மாற போகுது. மின்னோட மாறுது விசை மாறுது. எல்லா கட்டத்திலையும் விசை என்ன செய்ய மாட்டோம் உங்களுக்கு இந்த இயக்கத்துக்கு செங்குத்தாகவே வர எல்லா கட்டத்திலையும் உங்களுக்கு உருவாகிற விசை என்ன செய்யும் செங்குத்தாகவே வரும். ஆனா நமக்கு எறிய இயக்கத்துல அப்படி செங்குத்தாக இயக்கம் ஒன்றாலும் மாறல. ஆனா இங்க மட்டும் மின்னோட்ட திசை என்ன செய்ய போகுது மின்னோட்டம் மாறும் போது புலம் உள்ளுக்கு செங்குத்தாக ஏற்றம் இதால அசைய போது வெளிக்கிட்டு தானே ஏற்றம் வெளிக்கிட்டு திரும்ப வெளிக்கிட்டு ஏற்றம் திரும்புற பக்கமாக என்ன செய்யும் உங்களுக்கு மின்னோட்ட திசையில் மாறத்தால எப்ப உங்களோட காந்த விசை மையம் நோக்கியதாக மாறப்போகுது. யோசிச்சு பாருங்க எஃப்எம்முக்கு 2 ஈக்குவேஷன் வரப்போகுது. ஒன்று எஃப்எம்ங்கிறது உங்களோட வளமையான பி கியூவி சமன்பாடு. காந்த பாய அடர்த்தி காந்த புலைச்செறிவு பி ஏற்றம் கியூ வேகம் வியா இருந்தா பி கியூவி. அதே டைம்ல இந்த விசைதான் இந்த பொருளை இந்த குறிப்பிட்ட ஏற்றத்தை வட்டப்பாதையில் நகர்த்த போறார். வட்டத்துல வார அந்த மைய நாட்டு விசையும் இந்த எஃப்எம் ஆதாரி. மைய நாட்டு விசைக்கு என்ன சமன்பாடு எம் வி வர்க்கம் ஓவர் ஆர் ஆகி. பொருள் என்ன செய்ய போறீங்கன்னா வட்டப்பாதையிலேயே புலத்திட அளவு குறைவாகவும் வேகம் குறைவாகவும் இருந்தா முழுமையான வட்டத்தை என்ன செய்ய மாட்டார் அவரு ஆற்ற மாட்டார். ஆனால் வேகம் உயர்வாக இருந்தால் உள்ளுக்கு வந்த துணிக்க யோசிப்பார். உள்ளுக்கு வந்து அடுத்த கணம் என்ன செய்யணும்னு கேட்டீங்க இந்த ஒரு பிளஸ் உள்ளுக்கு வந்து அடுத்த கணம் ஒரு வட்டப்பாதையா மாறி இப்படியே ஃபுல்லா இயங்கிட்டே இருப்பார். வட்டமாகவே இயங்கிட்டு இந்த கணத்துல உள்ளுக்கு வந்த கணம் அது முடிய அவருக்கு திசை அப்படியே ஃபுல்லா வட்டப்பாதையாக எல்லா பக்க டைம்லையும் மையம் நோக்கியதாக அந்த விசை இந்த விசை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப்எம் தொழிற்படவும். இது எப்ப வேகம் உயர் வேகமா இருந்தா அநேகமா புலம் காணாம இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரைவாசி வட்டம் வரும். அரைவாசியோ காவாசியோ வட்டத்துல ஒரு வில் வரும். அநேகமான இடங்கள்ல ஒரு முழுமையான வட்டம் உருவாகும். சம்டைம்ஸ் என்ன செய்யலாம்டா அரை வட்டமும் வரலாம். அரை வட்டம் பிள்ளைகள் உள்ளுக்கு போன துணிக்கு என்ன செய்யலாம்டா உள்ள போன துணிக்கு அப்படியே அரைவட்டம் வரக்கூட என்ன செய்யலாம் வெளியே வரலாம். கேள்வி அவங்க தரும்போது அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அரை வட்ட பாதை ஆக்குகிறது ரெண்டு மென்ஷன் பண்ணலாம். மேபி அந்த கேள்விதான் வார வளமையா சரியா. இது யாருக்குன்னா பிளஸ் ஆக இருந்தா மேல வளைவார். ஒருவேளை சாம்பாட பிறகாங்க ஒருவேளை அது இலத்திரனாக இருந்தா என்ன செய்யும் பிள்ளை இலத்திரனாக இருந்தால் இயக்கம் கீழ் வரப்போகுது. இடையில ஒரு மைக் ஆன் பண்ணு சார். மைக் ஆன் பண்ணுது உங்களோட ஸ்கிரீன் போகுது சார். யாரு யாருன்னு தெரியா மைக் ஆன் பண்ணி போடு. இடையில நான் ஸ்கிரீனை பின் பண்ணி இருந்தேன். ஸ்கிரீன் போய் வருது. மைக் ஆன் பண்ணி
இதே இது பிள்ளைகள் ஒரு இலத்திரனாக இருந்தா, ஒரு இலத்திரன் உள்ளுக்கு வருமா இருந்தா யோசிச்சு பாருங்க. இலத்திரனாக இருந்தால் இலத்திரண்ட வேகம் எங்க இருக்க போது கிடையாக வச்சுப்போம். சோ இலத்திரண்ட இயக்கத்தை நீங்க எப்படி கருதலாம்டா, இலத்திரண்ட இயக்கத்துக்கு எதிராக மின்னோட்டம் வாரதா நீங்க யோசிக்கலாம். இலத்திரண்ட இயக்கத்துக்கு எதிராக மின்னோட்டம் வரப்போகுது. சோ புலம் உள்ளுக்கு இலத்திரன் இயக்க திசை வலப்பக்கம் என்றா மின்னோட்டம் இடப்பக்கம். சோ விசை என்ன செய்யும் உங்களுக்கு கீழ் நோக்கி தாக்கும். எம் கீழ் நோக்கி. நம்ம நேற்று இந்த விசையில பார்த்துட்டோம். சோ இப்ப கிடையாக வார இடத்துல நிலைக்குத்தாக ஒரு விசை தாக்குமெண்டா இந்த பகுதி இஞ்சல பக்கம் வளைய தொடங்கும். ஒருவேளை புலம் ஃபுல்லா இருந்தால் ஒரு அரை வட்டமாக கூட வரலாம், அல்லது வட்டப்பாதையாகவும் வரலாம். இயக்கத்தை பொறுத்து மாறலாம் இல்லைங்க பிள்ளை. சோ இயக்கம் எங்கால பக்கம் உங்களுக்கு வருதோ இலத்திரண்ட திசையை வச்சு நீங்க என்ன செய்யலாம்டா, பிளஸ் இது நான் கிராஸுக்கு தான் எழுதிக்கணும் இல்லையா, அதையும் பாத்துக்கணுமா. நீங்க ஒரு பாடமாக்காங்க மேல போனா பிளஸ் கீழே வந்தான்னு பாடமாக்கல. நமக்கு இலத்திரண்ட ஓட்டத்துக்கு எதிராக மின்னோட்டம் டிசைட் பண்ணிட்டு நம்ம சில முன்னாடிங்க திசையில பாக்குறோம். இது விளங்குதான பிள்ளை இல்லைண்டு. சோ பிளஸ் ஆக இருந்தால் பிளஸ் திசையில மின்னோட்டம், உள்ளுக்கு புலம், இயக்கம் வந்த இடத்துல மேலோக்கு புதுசா ஒரு ஃபோர்ஸ் தாக்கு என்ன செய்யணும்னா மேல போக வளைய போகுது. இந்த வளையிற பக்கமா எப்பயும் என்ன செய்யணும், ஒரு ஃபோர்ஸ் தாக்கிட்டே இருக்கு. சமன்பாடுகளை கீழே பார்ப்போம் சரியா. ரெண்டையும் எழுதிக்குவோம். அதாவது எழுதிட்டு அதுக்கு பண்ண நீங்க என்ன செய்யுங்க, இலத்திரனுக்கும் எழுதுங்க, பிளஸுக்கும் எழுதுங்க, வட்டப்பாதைக்கும் எழுதுங்க. ரைட்டா, வட்டப்பாதையும் போட்டுக்கோங்க. எல்லா கட்டத்திலையும் யோசிச்சு பாரு. இது திரும்பும் போது இந்த இடத்துல வந்தீங்கன்னா வேகம் தொடர்ந்து வரைய வரப்போகுது. வேகம் இப்படி வரப்போகுது, தொடர்ந்து வழியாக இதான் வேகம். இப்ப பாருங்க, புலம் உள்ளுக்கு வேகம் மேல இப்படி எடுத்தீங்கன்னா டேர்ன் ஆகிட்டு வருது. வேகம் இஞ்சால பக்கம் வந்துச்சு, வேகம் இஞ்சால திரும்ப மின்னோட்டம் எப்படி வர போகுது, விசை உள்ளுக்கு. எல்லா கணத்திலையும் மைய நாட்டு விசை உங்களுக்கு உள்ளுக்கு பார்க்க போகுது. எப்படி இயக்க போகும், அந்த இயக்கம் திரும்ப 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 மின்னோட்டமும் உங்களுக்கு விசைக்கு செங்குத்தாகவே குறிப்பிட்டிருக்கு. ஹெடிங் போட்டிங்கான கீழே வசனம் எழுதுங்களா முதல்ல. அது காந்த புலத்திற்கு செங்குத்தாக நேர் ஏற்றம் பெற்ற துணிக்கை காந்த புலத்திற்கு செங்குத்தாக நேர் ஏற்றம் பெற்ற துணிக்கை வி வேகத்துடன் காந்த புலத்திற்கு செங்குத்தாக போனதான் வட்டப்பாதை. ரைட்டா, செங்குத்தாக நேர் ஏற்றம் பெற்ற துணிக்கை வி வேகத்துடன் கிடையாக சீரான காந்தப்புலம் பியினுள் பிரவேசிக்கிறது. சீரான காந்தப்புலம் பியினுள் பிரவேசிக்கிறது. சீரான காந்தப்புலம் பியினுள் பிரவேசிக்கிறது. அடுத்த வரியில துணிக்கை மீதான காந்த விசை
துணிக்கை மீதான காந்த விசை. இப்ப தார நோட்ஸ் வந்து பிளஸ் தரும் இல்லையா, மைனஸுக்கு தரல சரியா. துணிக்கை மீதான காந்த விசை தொடக்கத்தில், துணிக்கை மீதான காந்த விசை தொடக்கத்தில் மேல் நோக்கி திசைப்படுத்தப்பட்டிருக்கும். மேல் நோக்கி திசைப்படுத்தப்பட்டிருக்கும். துணிக்கை மீதான காந்த விசை தொடக்கத்தில் மேல் நோக்கி திசைப்படுத்தப்பட்டிருக்கும். மேல் நோக்கி திசைப்படுத்தப்பட்டிருக்கும். இது இத்துணிக்கையை தொடர்ச்சியாக திறம்பலுக்கு உட்படுத்தும். திரும்பல் என்றது சும்மா திருப்புறதுக்கு திறம்பலா, திறம்பலுக்கு உட்படுத்தும். அந்த டேர்ம் முடியாதானா? இது இத்துணிக்கையை தொடர்ச்சியாக திறம்பலுக்கு உட்படுத்தும். திறம்பலுக்கு உட்படுத்தும். அடுத்த வரியில இத்திறம்பல் இத்துணிக்கையை வட்டப்பாதையில் இயக்க வைக்கும். இத்திறம்பல் இத்துணிக்கையை வட்டப்பாதையில் இயக்க வைக்கும். இத்திறம்பல் இத்துணிக்கையை வட்டப்பாதையில் இயக்க வைக்கும். என்ன திசை பிள்ளைகள்? இயக்க திசை மணிக்கூட்டு திசைக்கு எதிராக என்ன? முரண் பிரேக்ல போடுங்க. முரண் மணிக்கூட்டு திசை, ஆன்டி கிளாக்வைஸ். சரியா போகுது. முரண் மணிக்கூட்டு திசை எதிர் திசையா இருக்கு. யாருக்கு கேட்டீங்க? புலம் உள்ளுக்கு போகல வார பிளஸ்ல வார இயக்கம் வந்து மணிக்கூட்டு திசைக்கு எதிராக காணப்படும். இலத்திரனாக இருந்தா அதே விசை மணிக்கூட்டு திசையில இருக்கு. இங்க இரண்டையும் கீறுங்க, இத பக்கத்துல கீறுவீங்க சரியா. இது தனியா கீறுங்க, இது தனியா கீறுங்க. உண்டா கீறுங்க எல்லாத்தையும். நீங்க தனித்தனியா கீறுங்களா, இதை தனியா கீறுங்க, இது ஹாஃப் சர்க்கிளுக்கு இருங்க, இது ஃபுல் சர்க்கிளுக்கு இருங்க, இதையும் ஹாஃப் இருங்க சரியா. அதாவது திசைய மென்ஷன் பண்ணிக்கோங்க. இவர திசை வந்து இங்க பக்கம் வரப்போகுது. மணிக்கூட்டு திசையில இலத்திரனுக்கு பிளஸுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸா வரப்போகுது, இடைஞ்சொல்லியா வரப்போகுது. ரைட்டா? மூணு எங்க இருக்கோங்கண்ணா சமன்பாடுகளை பார்ப்போம். இல்லத்தினுக்கு மணியை கொள்ளுங்களா. அதே மாதிரி படத்துக்கு இருக்கோம் நினைக்கிறேன்னா விரும்பிங்கன்னு கொஞ்சம் ப்ரூஃப் பார்ப்போம். சமன்பாடு வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள வர கேள்விகள்ல மெயின் அநேகமான சமன்பாடு தானே. ரைட். புலம் நீங்க படங்கிறது நீங்க படம் கேட்டீங்கன்னு நான் விடுனா மைய நோக்கிய விசை ஒன்று வரப்போகுது. அந்த விசை FM என்ற பூர்வம் அமைக்கப்படுகின்ற ஆரைய ஆரன் எடுக்கிறேன். இயக்கத்துக்கு வந்த வேகம் வீதம் வேகம் மாறது எப்படியும் ரைட். காந்தப்பாயை அடர்த்திய B என்று போடுவோம். ஏற்றத்திற பருமன பிளஸ் Q எடுப்போம். பிளஸ் தானே. இப்ப உருவாகிற மேக்னடிக் ஃபோர்ஸ் FM என்றது BQB. காந்தப்பாயை அடர்த்தி B ஆகவும் ஏற்றம் Q ஆகவும் வேகம் V ஆகவும் இருந்தால்
என்ன செய்யும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிக்யூவி. அதே டைம்ல பிக்யூவி அதுக்கு சாரி அதே டைம்ல இந்த விசைதான் இவரை வட்டப்பாதையில தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகிறார். சோ அந்த இடத்துல வர எஃப்சி எடுத்தோம்னா எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆரை ஆர் மைய நாட்டு விசையாக காணப்படுது. சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எஃப்சி ன்னு வரும். ரெண்டுமே ஒன்று தானே பிள்ளைகள்? எஃப்எம் காந்த விசையும் மைய நாட்டு விசையும் சமன். ரெண்டுமே ஒரு ஆள் தான். காந்த விசைதான் மைய நாட்டு விசைக்கு காரணமா அமையுது. சோ பி கியூ வி சமன் எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர். ஒரு வியை வெட்டலாம். பி கியூ எம் வி ஓவர் ஆர். சோ ஆர் வரப்போது உங்களுக்கு எம் வியின் கீழ் வி கியூ. ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை நீங்க கருதுவீங்களாக இருந்தால் அந்த இயக்கத்துல காந்தப்பாய அடர்த்தி பி மாறாது. ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துல ஏற்றம் கியூ தான். ஒரு பிளஸ் குறி ஏற்றம் ஏற்றம் தான். சோ ஆரை தங்கியுள்ள காரணி உந்தத்துக்கு நேர்வித சமனா இருக்கு. முதலாவது ஆரை உந்தத்துக்கு நேர்வித சமனாக காணப்படும். திணிவு கூடுமண்டா அதுக்கேற்ற மாதிரி ஆரையிட பெருமனுக்கு மாற போதா எல்லாமே. வேகம் திணிவும் தீர்மானிக்கும் ஆரையிட பருமன் ரெண்டும் பெருசண்டா வேகம் கூட கூட ஆரையும் கூடும். வேகம் குறைய குறைய ஆரையும் குறையும். அது மாதிரி துணிவு கூட கூட ஆரை கூடும். ரைட். இது முதலாவது. ஒவ்வொரு எழுதுவோமா? ஒவ்வொரு எழுதுவோம். முதல்ல சாம்பார் எழுதுவாங்க. படத்தை கிரியா நீங்க ஆரையை குறிச்சிட்டு நீங்க சமன்பாடு எழுதிடுவாங்க. ஒவ்வொன்றா எழுதி போகணும். ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க இப்படி. அது கீழே எழுதுங்களா? மெக்கானிக் ஃபோர்ஸ் எஃப்எம் மைய நாட்டு விசை எஃப்சி. மைய நாட்டு விசையும் வி கியூவியும் என்ன மாறிய போது சமனாக காணப்படும். எம்வி வர்க்கத்தின் கீழ் ஆர் சமன் வி. ரைட். வேகம் திசை மாறுது. வேகத்துல திசை மாறுது. ஆனா இத கதியா எடுத்தோம்னா கதியில பரிமண்ண மாற்றம் இல்லை. வேகத்துல பரிமண்ண மாற்றம் இல்லை. அதாவது கதியில வேகத்துல பரிமண்ண மாற்றம் இல்லை. ஆனா திசையில மாற்றம் வருது. ஆகவே வேகம் கதியில பருமன் மாறாததால என்ன செய்ய மாறினா பிள்ளைல உங்களுக்கு சக்தி மாறாது. ஆனா உந்தம் என்ன செய்யும் கேட்டீங்க? வட்ட இயக்கத்தை பொறுத்தவரை இந்த இடத்துல உந்தம் மாறும். வேகத்தில பருமன் மாறாட்டியும் வேகத்தில திசை என்ன செய்யுது? வேகத்தில திசை மாறும். வேகத்தில இது இதுக்கு மட்டும் இல்லையா? மெக்கானிக்ஸ் கழிக்கும் வரலாம். இந்த கூற்று வரலாமா? சக்தி மாறாது, இயக்க சக்தி மாறாது. ஆனால் உந்தத்தில பருமன் என்ன செய்யும்? மாறும். வேகத்தில திசை மாறும். அதாவது கதியில திசை மாறும். ரைட்டா? இதுக்கு நீங்க நோட்ல போடுவாங்களா? நோட்ல போடுங்க. இங்கு கதி வி மாறாது. இங்கு கதி வி மாறாது. இங்கு கதி வி மாறாது. ஆகவே சக்தி மாறாது. இயக்க சக்தியா? இயக்க சக்தி மாறாது. இங்கு கதி வி மாறாது. ஆகவே இயக்க சக்தி மாறாது. ஆனால் வேகம் மாறும். வேகம் மாறும். ஆகவே உந்தம் மாறும். வேகம் மாறும். ஆகவே உந்தம் மாறும். ரைட். அடுத்த பாவம் இதுல
ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் இயங்குமெண்டா உங்களுக்கு அலைவு காலம் தேவை. ஒரு சுற்றுக்கு எடுக்கிற டைம் அலைவு காலம் T சமன் 2π/ω. சரியா பிள்ளை? 2π/ω. V சமன் R ஒமேகா. ஆகவே T சமன் 2π/V/R. சரியா? V சமன் R ஒமேகான்றதால ஒமேகா சமன் V இன் கீழ் R. V இன் கீழ் R. உங்களுக்கு என்ன தேவை? R இன் கீழ் V தேவை. R இன் கீழ் V என்ன வர போகுது? M இன் கீழ் BQ ன்னு வர போகுது. சரியா? R இன் கீழ் V, M இன் கீழ் BQ. So 2π M இன் கீழ் BQ. இதான் என்ன வரைய போகுது? உங்களோட அலைவு காலமாக இருக்கு. அதே இது மீடுன்னு கேட்டாங்க. என்ன மீடுன்னு கேட்டாங்களாக இருந்தா F சமன் 1/T BQ இன் கீழ் 2πM frequency. BQ இன் கீழ் 2πM. V இன் கீழ் அறிஞ்சு எடுக்கிறா. R இன் கீழ் V இங்கு தேவைப்படுது. R இன் கீழ் B பிரதியரன் M இன் கீழ் BQ. ரைட்டா? அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. அலைவு காலம் முறை. T சமன் 2π/ω. ரைட்? ஒருவேளை கோண வேகம் கேட்டாங்களா இருந்தா கோண வேகம் ஒமேகா கேட்டாங்க. ஒமேகா சமன் என்ன பிள்ளைகள்? V இன் கீழ் R ஒமேகா. ஒமேகா சமன் V இன் கீழ் R. V இன் கீழ் R. V இன் கீழ் R வர போகுது. BQ இன் கீழ் M. கோண வேகம் ஒமேகா சமன் BQ/M. சமன்பாடு பாடமாக்குறல நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சமன்பாடு தான். BQV-யும் MV வர்க்கம் R-ம் சமன். நம்ம இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? நமக்கு தேவையான எல்லாத்தையும் டிரைவ் பண்ண போறோமா? அது கேட்கக்குள்ள நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தேவையோ MCக்கு வந்தாலும் இதே ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடமாக்காதீங்க. MCக்கு வரக்குள்ளையும் இதே சமன்பாடுலாம் இருக்கு. எல்லாத்தையும் போய் ஆன்சர் வரும். நீங்க ஒவ்வொரு வர தேவையில்லை. டிரெக்டா இங்க இந்த ஒமேகாவை காணலாம். ஈஸியா வரும். இல்லை ஒமேகா சமன் BQ/M. ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளை. அலைவு காலமாகட்டும், மீடுரன் ஆகட்டும், ஒமேகாவாகட்டும், எதுவுமே இந்த வேகத்துல தங்கி இருக்கவில்லை. வேகம் மாறத்தால உங்களுக்கு ஒமேகாவும் மாறாது. ஒமேகா மாற வேணுமாக இருந்தால் உங்களுக்கு காந்த புலத்துல காந்தப்பாய அடக்கி மாற வேணும் அல்லது துணிவு மாற வேணும். இது ரெண்டு ஒன்று மாறினா தான் ஏற்று ஒன்றாக இருந்தா ஒரே இடத்துக்கு B அல்லது M மாறினா தான் என்ன செய்யணும்? ஒமேகா மாறும். ஒரு குறிப்பிட்ட ஏற்றத்துக்கு இருந்தீங்கன்னா அங்க அநேகமா ஏற்றத்துக்கு Q மாறாது. சோ B மாறினா மட்டும்தான் உங்களுக்கு ஒமேகா மாறும். வட்டப்பாதையில வரக்கூடிய அந்த ஒமேகா அலைவு காலம்
அல்லது ஒமேகா ரெண்டு ஒன்று தான் பிள்ளைகள் உண்மையா பாத்தீங்கன்னா உங்களோட அலைவு காலமும் ஒமேகாவும் ஒரே விஷயம் தான், ரெண்டு மூணு தான் தீர்மானிக்க போகுது. ஒமேகா மாற வேணுமாக இருந்தா வேகம் கூடுனா ஒமேகா மாறும் என்று நீங்க என்ன செய்யலாது, வேகம் கூடுனா ஒமேகா குறையும் என்று நீங்க என்ன செய்யலாம், டிசைட் பண்ணலாம். வேகம் கூடுமாக இருந்தால் குயிக்கா வந்துடும், ஒமேகா குறையும் என்று நீங்க என்ன செய்யலாம், அலைவு காலம் குறையும் என்று முடிவெடுக்கலாம். வேகத்துல அலைவு காலமோ மீடுறனோ அல்லது கோண வேகமோ தங்கி இருக்க மாட்டேது. ஆக விளங்குதானே, ஒன்றுலையுமே என்ன செய்யல சாம்பார்ல வி வராது. நோட்ல போடுங்களா, நோட்ல போடுங்க. அலைவு காலம் கமா மீடுரன் கமா கோண வேகம் என்பன, அலைவு காலம் கமா மீடுரன் கமா கோண வேகம் என்பன அலைவு காலம் மீடுரன் கமா கோண வேகம் என்பன வேகத்தில் தங்கி இல்லை, வேகத்தில் தங்கி இல்லை. அலைவு காலம் மீடுரன் கோண வேகம் என்பன வேகத்தில் தங்கி இல்லை. வேகத்தில் தங்கி இல்லை. இப்ப இலத்திரனையும் சோதனையும் கேட்கும். ரைட், ரெண்டு பேர ஏற்றமும் QE-யும் QP-யும் சமன். ஏற்றம் ரெண்டு சமன், திணிவுதான் மாறப்போகுது. புரோத்தண்ட ஏற்றமும் இலத்திரிடம் சமனாக காணப்படும், உங்களுக்கு திணிவு மாறப்போகுது. அப்படின்னா ஆரை ஆர் சமன் MV/VQ ரைட்டா, ஒரு குறிப்பிட்ட புலத்துக்குள்ள வருகின்ற ஒரு இலத்திரனையும் ஒரு புரோத்தனையும் கருதினீங்களாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே வேகத்துல வாராங்க வச்சுக்கோமே, ரெண்டு பேர் நகர்ற வேகம் ஒன்று. V சமன் ரெண்டு பேர் ஏற்றம் Qவும் சமன் இடத்தால ஆரை நேர்விகித சமன் M ஆக காணப்படும். ரெண்டு பேருக்கு ஏற்றத்திட பரிமாணம் சமன், ரெண்டு பேர் இந்த குறிப்பிட்ட காந்தப்பாயத்தை சமன், ரெண்டு பேரும் ஒரே வேகத்துல உள்நுழைவாங்களாக இருந்தால் ஆரை திணிவுக்கு என்னவாய்க்கணும், நேர்விகித சமனாய்க்கணும். யாருக்கு திணிவு கூடவோ அவருக்கு என்ன செய்யும், ஆரை பெருசாக இருக்கும். ஒப்பிட்டு எடுத்தீங்களா இருந்தா புரோத்தனை விட இலத்திரண்ட திணிவு வந்து உங்களுக்கு குறையும். இது கிட்டத்தட்ட 10/27 வருமன, இது 10/31 அண்ணல வருதுங்க. முன் பெருமாள் விட்டு பார்த்த மாட்டேன். நிச்சயமா MP பெருசு. ஆகவே புரோத்தண்ட ஆரை வந்து இலத்திரண்ட ஆரையை விட பெரியதாக இருக்கும். இது உங்களுக்கு MCQ கேள்வியில டிரெக்டாவே உங்களுக்கு பெருமானம் தராம வட்டத்தை தீர்மானிக்கலாம். ஒரு சின்ன வட்டம் ஒரு பெரிய வட்டம் வருமெண்டா உங்களுக்கு டொட்டோ கிராஸோ ஒன்றும் வைக்காமல் இருந்தாங்களாக இருந்தா நீங்க தீர்மானிக்க இயலாது, வலஞ்சுலியா இடஞ்சுலியா நீங்க பார்க்க இயலாது. யோசிச்சு புலம் ஒன்று இருக்கு என்ன கேட்கிறாங்க, அந்த புலம் பிளஸ்ஸா மைனஸா உங்களுக்கு ப்ளஸ்ஸா டொட்டா ஒன்று தரல. ஏற்றம் வந்து ஒருவேளை இங்க இருந்து வந்தா ஏற்றம் ஒருவேளை யோசிப்பார், இந்த பிளஸ் வந்து இப்படி இங்க இருந்து வருமெண்டா வேற மாதிரி வரலாம் தான் இயக்கம். மின்னோட மிஞ்சால வரப்போகுது, மின்னோட இப்படி வரப்போகுது என்ன சொல்லிப்பாரு, புலம் முள்ளுக்கு இயக்கம் மிஞ்சால வேகம் மிஞ்சால விசை கீழே வரும். என்ன சோ இந்த இடத்துல இப்படி வரலாம் தானே வட்டம் பிளஸாக இருந்தா வட்டம் வந்து இடஞ்சுழி தான், இந்த திசை தான், வட்டம் இப்படியும் வரலாம் தானே, நம்ம இப்படித்தான் யோசிக்கவே இல்லை. அவ்வளவு இப்படி மட்டும் வரலாம். நமக்கு தெரியாது இதுல யாரு பிளஸ் யாரு மைனஸ் நமக்கு உண்மையா தெரிய மாட்டேது, புலம் தராம இருந்தாங்களாக இருந்தார். இந்த இடத்த யாரை தீர்மானித்தீங்கன்னா ஆரை யாருக்கு கூடவாக இருக்குதோ அவர் என்னவா இருப்பார், ஈயாக இருப்பார். யார ஆரே சின்னனா இருக்கோ அவர் வந்து இலத்திரனாக இருப்பார். ரைட்டா, இது ஒரு வகையாக தீர்மானிக்கலாம். அல்லது இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு, இன்னும் ஒரு கேள்வி வரலாம், மெட்டல் அண்ட் ரேடியேஷன் ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. சும்மா நோமலா புலத்தை ஒரு காந்தத்தை வைப்பாங்க, இப்படி இது வட முன்னையோ தென் முன்னையோ காந்தம் வச்சுட்டு ஒரு அட்டம்ல இருந்து 3 கதிர் வெளியே போகுது, 1 2 3 இப்படி போட்டுட்டு இது அல்பா இது பீட்டா இது கேமா சும்மா இருவாங்க. ஆல்பா நான் விளங்கிருப்போம், ABC இது A இது B இது C இப்படி தந்தாங்க. ஏண்டா
இதுல யாரு ஏ யாரு பி யாரு சி என்ன உங்களை என்ன செஞ்சிருவாங்க என்ன அடையாளப்படுது. இந்த இடத்துலயும் நீங்க இந்த புலத்திர திசையை தீர்மானிக்க போறீங்க. ஒன்று இங்க ஆரை வைத்து தீர்மானிக்கலாம். இவர் ஆற கூட இவர் ஆரை குறைவு. ஆரை குறைவானவன் இலத்திரனா இருப்பார். ஆரை கூடவா இருந்தா புரோத்திரனா இருப்பார். எந்த ஒரு மாற்றமும் நடக்காம போறவரால் வந்து நியூத்திரனாக இருப்பார்கள் நீங்க தீர்மானிக்கலாம். அல்லது கையை வச்சு பார்க்க கை வச்சு பாத்தீங்கன்னா எங்கள் பக்கம் மலையோ அதை வச்சு தீர்மானிக்கலாம். ஆனா நமக்கு இந்த இடத்துல கை வச்சு பார்க்கறதை எல்லாம் விட எம்சிக்கு கேள்வி என்ற கூட ஆரை குறைவாக உள்ள டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா இலத்திரனாகவும் ஆரை கூடவாக உள்ள ஒரு பிளஸ் ஆகவும் கருதலாம். அப்படி கேள்வி உங்களுக்கு ரேடியேஷன்ல வரும். அந்த டைம்ல நீங்க போய் பாருங்க. ரைட்டா இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி வர வீதம் குறைவாயிருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சாரி மெக்னடிக் ஃபீல்ட்ல இந்த பார்ட் வராது. உங்களுக்கு மிடன் ரேடியேஷன்ல ரேடியேஷன் பகுதியில இந்த குறிப்பிட்ட பகுதி அல்பா பீட்டா கேமா என்ற பகுதியை போட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் கேள்வி கேட்கலாம். ரைட்டா இப்ப இதுக்கு எழுதிக்கோணும். இலத்திரனையும் புரோத்தனையும் கருது. இலத்திரனையும் புரோத்தனையும் கருது. புரோத்தனையும் கருதுக. ஆரை வந்து இலத்திரனுக்கு குறைவு, புரோத்தனுக்கு ஆரை வந்து அதிகமாக காணப்படும். சரியா பிள்ளை? ஒரு ஏற்றம் தளத்துக்கு செங்குத்தாக நகருமாக இருந்தால், தளத்துக்கு செவ்வனாக வருமாக இருந்தால் இப்படி ஒரு மண்டை என்ன செய்ய போகுது? ஏற்றம் மேல போகுது வச்சுக்கோமே, கவனிங்களா? ஏற்றம் தளத்துக்கு செவ்வனாக நகருமாக இருந்தால் மின்னோட்டம் இதுக்கு மேல போகுது, செங்குத்தாக நகருமாக இப்படி இப்படி போகும்னா மின்னோட்டம் மேல போகுது, புலம் இங்க அலைவிசை உள்ளுக்கு வரும். இப்படி வந்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்படி நகருக்குள்ள புலம் இங்க இருந்து புலம் இப்படியே போகுது. ஏற்றம் இப்படியே வருது மேல. மேல வந்தா மைய நோக்கி விசை வந்து இந்த பக்கம் வட்டமா வளையும். இந்த ஷேப்ல வட்டமா வரைய போகுது. அதாவது விளங்குதா பிள்ளைகள்? வட்டம்னா கீழே விளங்குதானே? இந்த வட்டமா இப்படி வரப்போகுது வட்டமா. இதே காலத்துல புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இயங்குமாக இருந்தால், புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இயங்குமாக இருந்தா ஒரு ஏற்றம் உண்டு, நேரேற்றம் புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இயங்குமாக இருந்தால் இதான் அந்த கோணம். புலம் இப்படி இருக்கு. இந்த கோணத்துக்கு ரெண்டு விசை பிரிய போகுது. ஒன்று வந்து கிடையாகவும் பிரியும், நிலைக்குத்தாகவும் பிரியும். நிலைக்குத்தா பிரிஞ்சவர் என்ன செய்வார்னா வட்டப்பாதையை உருவாக்குவார், இப்படி வட்டமா இருப்பார். கிடையா பிரிஞ்சவருக்கு எந்த ஒரு விசையும் தொழிற்படையலா. ஏன்? புலத்திசையில உருவாகிறது எந்த விசையும் தொழிற்பட மாட்டார். கிடையாக ஒரு மாறாக இருப்பார். ஒரு ஆள் வட்டம், ஒரு ஆள் கிடையாக இழுக்கிறார். இப்படி வட்டமான ஒருவரை கிடையா இழுத்தீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா ஒரு பரவளையா, ஒரு பரவளை மாதிரி வட்டப்பாதையில இயங்கிட்டு இருந்த ஒரு ஆளை யோசிச்சு பாருங்க. அப்படி வட்டப்பாதையில இயங்குற ஒரு ஆளை விளங்குதா? இப்படி வட்டப்பாதையில இயங்குறார். இப்படி வட்டப்பாதையோடு இயங்கிட்டு இருக்கிறார். இயங்கிட்டே இந்த முன்னுக்கு பிடிச்சி இழுத்த என்ன செய்யண்டா, இப்படி பிடிச்சி இழுத்த என்ன செய்யண்டா, இப்படி ஒரு கூமுமை வருந்தானே ஒரு பரவளை மாதிரி அது என்ன செய்ய போகுது? வரப்போகுது.
இப்படியே வட்டமாக இயங்கியிருந்த ஒரு ஆளை கிடையாக ஒரு விசை என்ன செய்யும் தாக்கும். நிலைக்குத்தா தாக்குற விசை அந்த பொருளை வட்டப்பாதையில் இயக்க வலிக்கிடும். கிடையாக தாக்குற விசை என்ன செய்யும் அந்த பொருளை கிடையாக இழுக்க வைக்கிறோம். வட்டமும் கிடையும் சேர்ந்து இப்படியே என்ன செய்ய போகுது ஒரு சுருளிவில் மாதிரி அந்த பாதை அமைய போகுது. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அதான் முன்னுக்கு வசனம் செங்குத்தாக வருமண்டா தான் வட்டம் மட்டும் இருக்கும். செங்குத்தை விட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தொழிற்படுமாக இருந்தால் நிலைக்குத்து கூறு வட்டப்பாதையை உருவாக்கும், கிடைக்கூறு கிடையாக இயங்க செய்யும். சோ வட்டப்பாதையில் இயங்குற ஒரு பொருளை கிடையாக அசைக்கும் போது இப்படியே வட்டம் 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 வட்டமா கிடையாகவே போயிட்டு வட்டம் உருவாகின வட்டம் கிடையாக அப்படியே அசைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சுருளிவில் மாதிரி சுருளிவில் பாதையாக மாறப்போகுது. இதை 2010ஆம் ஆண்டு எஸ்ஏலையும் கேட்டாங்களா? 2010 எஸ்ஏல இந்த கேள்வி வந்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அசையமாக இருந்தா எப்படி உருவாகும், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அந்த படத்துல இது இலத்திரண்டு கருதிக்காங்க, காந்தப்புல திசைய எதிர்பக்கமா கருதுறாங்க. சரியா? 2 3 பிள்ளை எதிர்பக்கமா கருதுறீங்க. என்ன கை வைக்க கஷ்டத்துக்கு நான் சும்மா விட்டுறேன். அப்படியே இது இலத்திரனாக இருந்தா மின்னோட்டம் கீழே வரப்போகுது. சரியா? சோ மின்னோட்டம் கீழே வரும். மின்னோட்டம் கீழே உள்ள மிஞ்சால விசை உள்ளுக்கு இப்ப விசை உள்ளுக்கு ஒரு பக்கமா இருக்கும். உள்ளுக்கு வட்டப்பாதை எப்படி அசையும், இவர பிரித்த கூறு கிடையே தள்ள போகுது. வட்டம் இப்படியே சுருளில. இது 2010ஆம் ஆண்டு எஸ்ஏல கேட்ட கேள்வி. ரைட்? நோட் அடிக்கோங்களா? நோட்ல காந்தப்புலத்துடன் ஒரு கோணத்தில் காந்தப்புலத்துடன் ஒரு கோணத்தில் ஏற்றம் புகுந்தால் 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 அதன் பாதை காந்தப்புலத்துடன் ஒரு கோணத்தில் ஏற்றம் புகுந்தால் அதன் பாதை சுருளிவில் பாதையாகும். டொட்டுடுக்கிற வழியில் அங்கால வாரில் இருக்கிறேன். சும்மா வட்டம் விளங்குறது இருக்கிறேன். அதன் பாதை சுருளிவில் பாதையாகும். அடுத்த வேளுங்க, அடுத்த வரியில ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தை வட்டத்தில் பயணிக்க செய்யும். ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தை வட்டத்தில் பயணிக்க செய்யும். நிலைக்குத்து கூறு என்ன பிள்ளை? வேகம் வியா இருந்தா வி சைன் தீட்டாவா? வி சைன் தீட்டா. ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தை வட்டத்தில் பயணிக்க செய்யும். ஏற்றத்தின் நிலைக்குத்து கூறு ஏற்றத்தை வட்டத்தில் பயணிக்க செய்யும். புலத்திற்கு சமாந்தரமான வேகக்கூறு புலத்திற்கு சமாந்தரமான வேகக்கூறு புலத்திற்கு சமாந்தரமான வேகக்கூறு காந்த விசையை உணராது. புலத்திற்கு சமாந்தரமான வேகக்கூறு காந்த விசையை உணராது.
சமாந்தர வேகக்கூறு காந்த விசையை உணராது. எனவே கிடைத்திசையில் பயணிக்க செய்யும். எனவே கிடைத்திசையில் பயணிக்க செய்யும். எனவே கிடைத்திசையில் பயணிக்க செய்யும். படத்துக்கிறீங்களே நம்ம இந்த கேள்வியை பிறவாமா 2010 கேள்வியை பிறகு இப்ப பாக்கல. ஏன்னா இன்னொரு பாட்டு ஒன்று நீங்க படிக்கல என்ன அதில் இப்ப இந்த கேள்வியை பார்க்க இயலாது. இந்த கேள்வி நம்ம பிறவாகும். சரியா? இந்த கேள்வியை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மற்ற பகுதி கொஞ்சம் படிக்க கிடக்கு. வரிச்சுருள வார காந்தப்பாய இடத்தை படிச்சு முடிய படத்துக்கிறீங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது அப்படின்னா ஹோல் எஃபெக்ட். சரியா? ஹோல் எஃபெக்ட்னா இப்ப வெற்றிடத்துல இருக்கிற ஒரு ஏற்றம் காந்தப்புலம் காரணமாக திரம்பல் அடையுமா இருந்தா, வெற்றிடத்துல உள்ள ஒரு ஏற்றம் காந்தப்புலம் காரணமாக திரும்புது வலஞ்சுழியாகவோ அல்லது இடஞ்சுழியாகவோ திரம்பல் அடையுமா இருந்தால், அதே போல கடத்தி எடுத்தீங்கன்னா ஒரு கடத்தியில சுயாதீன இலத்திரன்கள் காணப்படும். அதே மாதிரி ஏற்ற காவிகள் காணப்படும். ஒரு கடத்தியில இலத்திரன்கள் இருக்கு. இலத்திரன்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடும். அதை தவிர பிளஸ் காணப்படும். குறை கடத்தி எடுத்தீங்கன்னா அந்த குறை கடத்தில 2 வகையான ஏற்றங்கள் இருக்கு. ஒன்று எண் வகை குறை கடத்தி. அப்படி எடுத்தீங்கன்னா அதுல என்னன்றது நெகட்டிவ், என்னன்றது மைனஸ் சார்ஜ் வந்து அதிகமாக காணப்படுகின்ற குறை கடத்தி எண் வகை குறை கடத்தியா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து துளைகள் அதிகமாக காணப்படுகின்ற குறை கடத்தி பி வகை குறை கடத்தியா இருக்கு. குறை கடத்தியும் இருக்கு, கடத்திகளும் இருக்கு. இந்த ஹோல் எஃபெக்ட்ங்கிறது கடத்திகளுக்குள்ள அல்லது ஒரு குறை கடத்திக்குள்ள காணப்படுகின்ற சுயாதீன இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள் காந்தப்புலம் காரணமாக திரம்பல் அடைவதனால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. வெற்றிடத்துல ஏற்றங்கள் திரம்பல் அடைவதை போல என்ன செய்ய போகுது, கடத்திக்குள்ள அல்லது ஒரு குறை கடத்திக்குள்ள உள்ள அதுக்குள்ள காணப்படுகின்ற ஒரு சுயாதீன இலத்திரன் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த மின்னோட்டம் அதே மாதிரி உள்நோக்கி போற அந்த புலம் காரணமாக திரம்பல் அடைய போகுது. இந்த திரம்பல் காரணமாக இந்த குறிப்பிட்ட கடத்தியில ஒரு வோல்டேஜ் ஒன்று உருவாகும், ஒரு மின்புலம் ஒன்று தோன்ற போகுது. யோசிச்சு பாருங்க, சிம்பிளா விளங்கப்படுத்துறேன், நான் பிறகு ஃபுல்லா தெரிந்தார். உள்ளுக்கு புலம் மின்னோட்டம் மிஞ்சால போகுது. அப்ப இந்த இடத்துல காணப்படுகின்ற இந்த இலத்திரன்ல மேல் நோக்கிய திசையில ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும். இந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக போகுது. கடத்தியில காணப்படுகின்ற சுயாதீன இலத்திரன்கள்ல மின்னோட்டம் இந்த கடத்தில போகுமாக இருந்தா உள்ளுக்கு புலத்தை நம்ம செலுத்தினோம்டா, காந்த புலத்தை உள்ளுக்கு செலுத்தினோம்டா, உள்நோக்கி கொசாக்கணும்டா, உள்ளுக்கு மின்புலம் மின்னோட்ட திசை இங்காலிக்கும்டா, இந்த கடத்தில காணப்படுகின்ற சுயாதீன இலத்திரன்கள் மேல் நோக்கி அசைவடிக்கும். அப்ப என்ன செய்யும்டா, இலத்திரன்கள் மேல போகும்போது இந்த மேல் தட்டு மைனஸ் சார்ஜ் எடுக்க போகுது. இது மைனஸ் சார்ஜ் ஆக ஒப்போசிட்டா இவருக்கு எதிராக ஒட்டோவா என்ன செய்யும், பிளஸ் சார்ஜ் உருவாகிடும். இப்ப மேல மைனஸ் கீழே பிளஸ், கீழே இருந்து மேல் நோக்கி திசையில ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும், உருவாகும். வளமதான பிள்ளைகள், கீழே ஒரு ஏற்றம் நேரேற்றம் காணப்படுது, மேல ஒரு மறையேற்றம் காணப்பட்டா மின்புலக்கோடு மேல மின்புலக்கோடு உருவாகி அடுத்த கணம் என்ன செய்ய போகுதுடா, இந்த இலத்திரன்கள் இவ்வளவு நேரமா மேல போன இலத்திரன்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர விரும்புவார். ஏன்,
எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மேல தாக்கும்னா எலக்ட்ரானுக்கு பிளஸ் கீழே வந்துச்சு. ஸோ இவருக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன செய்ய போகுது? இப்ப கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. மேல் நோக்கி மெக்கானிக் ஃபோர்ஸ் ஆரம்பத்துல மெக்கானிக் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உருவாகிற விதம் ஆரம்பத்துல குறைய டைம் ஆக 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 எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்ய போகுதுன்னா கூட போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கூட 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 மேல போற அந்த எலக்ட்ரன் அளவு படிப்படியா குறையும். ஒரு கட்டத்துல இந்த எலக்ட்ரன் மேல போகாத அளவுக்கு இந்த எலக்ட்ரன் ஃபோர்ஸ் வந்து கூடி எலக்ட்ரன் மேல போகாது. ஏன்? மெக்கானிக் ஃபோர்ஸ மேல உருவாகிற அந்த மெக்கானிக் ஃபோர்ஸ கீழ இருந்து வர அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன செய்ய போகுது கேட்டீங்கன்னா ஈக்குவலா சொல்லப்படுது. இதுக்கு பிறகு இதுல காணப்படுகிற எலக்ட்ரன்கள் அசையாம ஒரு இடத்துல அப்படியே ஸ்டொப் ஆகிடும் இல்லைங்களா? மேல வார மெக்கானிக் ஃபோர்ஸ கீழே உருவாகிற எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரனை பொறுத்தவரை கீழே வர போகுது. என்ன செய்ய மாட்டேங்க? என்ன ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டு. இந்த கணத்துல இந்த ஸ்டாப் பண்ற டைம்ல அதாவது மெக்கானிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் காந்த விசையும் மின் விசையும் சமனாக உள்ள சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு தட்டுகளுக்கும் இடையில உருவாகிற அழுத்த வேறுபாட்டுக்கு பேர் தான் ஹோல் வோல்டேஜ், ஹோல் அழுத்தம். இந்த ரெண்டு தட்டுகளுக்கும் இடையில உருவாகிற அழுத்த வேறுபாடு, மேல் தட்டுக்கும் கீழ் தட்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு E சமன் V ஓவர் D. இதை கண்டுபிடிச்சு யாரு? எட்வின் ஹோல் 1869ல இவர் இதை அதாவது காந்த புலம் காரணமாக என்ன செய்ய ஏற்றம் திரும்புவதை போல கடத்திக்குள்ள அல்லது குறைகடத்திக்குள்ள காணப்படுகின்ற ஏற்றங்களும் திறம்பல் அடைவதன் விளைவாக ஒரு மின்புலம் உருவாகும். இந்த மின்புல வலிமை உயர்வாகிற டைம்ல உருவாகிற வோல்டேஜ் மின்புல வலிமை எப்ப மேக்சிமம் ஆகுதோ அந்த டைம்ல உருவாகிற வோல்டேஜுக்கு பேர் வந்து ஹோல் வோல்டேஜ், ஹோல் அழுத்தம். இந்த விளைவுக்கு பேர் ஹோல் விளைவு. இந்த விளைவுக்கு பேர் அதாவது மெக்கானிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் உருவாகிற இந்த விளைவுக்கு பெயர் வந்து ஹோல் விளைவு. இது உண்மையா அநேகமா செமிகண்டக்டர்ல செய்வாங்க. கண்டக்டர்ல இருக்கு அநேகமான சென்சர்கள் வந்து இத ஹோல் விளைவை பயன்படுத்தி செய்றாங்க. ஸ்பீட் டிரைவ் ஸ்பீடை காண்ற சென்சர், அதே மாதிரி ப்ராக்சிமேட்டி சென்சர் இருக்கு. போன்ல அநேகமா இருக்கு, எனக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா தெரியா. அதே மாதிரி போன் எடுத்தீங்க என்ன அந்த போன் ரிவ்யூ பார்க்க சொல்லுவாங்க, இல்ல சென்சர் காணப்படுது, இல்ல ப்ராக்சிமேட்டி சென்சர் சம்பந்தமான தகவல்களும் தெரியா எனக்கு. அந்த சென்சர்ல அநேகமாக பயன்படுத்தப்படுகின்ற விளைவு எஃபெக்ட் வந்து இந்த ஹோல் விளைவா இருக்கு. ரைட், ஹெடிங்க போடுங்க. நோட்ஸ் தாரது டைம் காண சரியா? நான் நோட்ஸை மட்டும் தாரேன், மிச்சமா உள்ளதை நாளைக்கு பார்ப்போம் சரியா? இன்னைக்கு குறுக்கால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு டைமை கொஞ்சம் பார்த்து மாத்துங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ணாங்க 11 அப்ப அதை நான் 11 ஹாலுக்கு போட்டு ஏர்லியா முடிப்போம், ஒரு ஹாஃப் அன் அவர் கூடும் பார்த்தேன். உங்களோட டைம் கொஞ்சம் சிக்கல் ஆயிட்டு அதுல, அதனால நான் இன்னைக்கு ஏர்லியா முடிக்க வேண்டியதா கிடைக்கும். ஹோல் எஃபெக்ட் ஹோல் விளைவு ஹெரிங்க போடுங்க பிள்ளைங்க. நோட்ஸை மட்டும் சொல்றேன். தியரி இந்த டிரைவெல்லாம் நாளைக்கு பாமா வெளிக்கொள்ளுங்க. வெற்றிடத்தில் உள்ள இலத்திரன் கற்றை ஒன்று, வெற்றிடத்தில் உள்ள இலத்திரன் கற்றை ஒன்று காந்தப்புலத்தில், வெற்றிடத்தில் உள்ள இலத்திரன் கற்றை ஒன்று காந்தப்புலத்தில் திறம்பல் அடைவதை போல், வெற்றிடத்தில் உள்ள இலத்திரன் கற்றை ஒன்று காந்தப்புலத்தில் திறம்பல் அடைவதை போல் கடத்தி ஒன்றில் உள்ள
கடத்தும் இலத்திரன்களும் ஏற்றங்களும், இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள், கடத்தி ஒன்றில் உள்ள கடத்தும் இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள் கடத்தி ஒன்றில் உள்ள கடத்தும் இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள் காந்த புலத்தினால் திறம்பல் அடைகின்றன. திறம்பல் அடைகின்றன. அடுத்த வரியில இதனால் அக்கடத்தியில் காந்த புலத்திற்கு செங்குத்தான திசையில், இதனால் அக்கடத்தியில் காந்த புலத்திற்கு செங்குத்தான திசையில் காந்த புலத்திற்கு செங்குத்தான திசையில் மின்புலம் ஒன்று உருவாக்கப்படும். இதனால் கடத்தியில் காந்த புலத்திற்கு செங்குத்தான திசையில் மின்புலம் ஒன்று உருவாக்கப்படும். இத்தோற்றப்பாடு ஹோல் விளைவு எனப்படும். இத்தோற்றப்பாடு ஹோல் விளைவு எனப்படும். நம்ம இந்த விஷயங்களை நாளை சரியா, நாளைக்கு வாராக உரிய பேர்ல வாங்க, வெயிட்டிங் கொடுத்த அடுப்பேன் கோவிக்கப்பட என்னுடைய புருவா. நீங்க செய்யற அநியாயத்தால இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஒரு நடந்த வந்த சும்மா கூவன்ற வேற பேர்ல வார இந்த பகுதி பண்ண தயவு செய்து